வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள பத்தி நீங்க அறிமுகப்படுத்துங்க சார். சார் நான் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர்ல இருக்கேன். என் பேர் வந்து ஜோதிடர் செல்வராஜ். சார் இந்த மேச ராசியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப மேச ராசின்னு சொன்னோம்னா, மேச ராசிக்கு வந்து இப்ப ஏற்றம் நடக்குது. அதனால மேச ராசிக்கு வந்து சனி பகவான் நான் வந்து பாதி. அவர் வந்து இப்போ வந்து மீனத்துல இருக்காரு. இப்ப மேச ராசிக்காரங்க முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னா, இடது காலில் வர கார்த்திகை மாசத்துல அடிப்படை வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சுதாரணமா நடக்குது. அப்படிங்களா சார்? இது என்ன சார் பரிகாரம்? சார் இது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செஞ்சுக்கிறது மிக சிறப்பு. இரண்டாவது பரிகாரம் என்ன, குலதெய்வ கோயிலில் குலதெய்வத்துக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ ஏதாவது நேர்த்திக்கடன் செலுத்துவது பாக்கியம் தான் இதை கார்த்திகை மாதத்துக்குள்ள செலுத்தணும். மூணாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, சிறந்த பரிகாரம் சித்தர்களோட ஜீவசமாதி பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செஞ்சால் இவங்களோட இந்த கிரகங்களின் தாக்கம் வந்து வழிபாடு. சித்தர்கள் வந்து 9 கோள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து சித்தர்களுக்கு தான் இருக்கு. அதனால இவர் சித்தர்கள் வழிபாடு மிகச்சிறந்தது. நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர திசை சந்திர புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க வந்து ஜோசியர், அவங்க வந்து குடும்ப ஜோசியரோ பக்கத்தில் இருக்கிறதுனால ஜோசியரை போய் பார்த்துக்கணும். என்னோட டிப்ஸ் என்ன பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சந்திர திசை சந்திர புத்தி நடக்குதோ அவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு 9 வாரம் பாலாபிஷேகம் செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாகும். சிறப்பு. நன்றி நேயர்களே, நன்றி.